ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறத என் கையில் இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னடா ஒரு எல்இடி பல்பு கையில் வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்களா? இந்த எல்இடி பல்பு போயிடுச்சு. இது ஒர்க் ஆகலை. ஸோ இது எப்படி என்ன ஏதாவது ப்ராப்ளமாக ரிப்பேர் பண்ணலாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஒரு வீடியோ பார்த்தேன், எப்படி சரி பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தா இது ஒர்க் ஆகுமா ஆகாதா பார்க்கலாமா? அதுக்கு சில பல எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம சரி பண்ண பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ். என் மல்டிமீட்டர் வச்சுருக்கேன், ஒரு சால்ட்ரிங் வச்சுருக்கேன், லெட்டு, நைஃப், அப்புறம் கிரீஸ். எல்இடி பல்பெலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் யூடியூப்லேயே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்னும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கனெக்டிவிட்டி மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கனெக்டிவிட்டி மோடில் வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ரெட் கலராக இருக்கிறது தான் பாசிட்டிவ், பிளாக் நெகட்டிவ். பாசிட்டிவ் பாசிட்டிவில் வைக்கணும், நெகட்டிவில் வச்சு நம்ம எல்இடியில் வச்சோம்னா அது க்ளோ ஆகும். அது சப்போஸ் க்ளோ ஆச்சுன்னா அந்த எல்இடி நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த எல்இடி க்ளோ ஆகலைன்னா நமக்கு அந்த எல்இடி போயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், தெரியுதா? ஸோ லைட் க்ளோ ஆகுது உங்களுக்கு. ஸோ இந்த எல்இடியில் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, இதுவும் எரியுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியும் நீங்கள் செக் பண்ணணும். ஏதாவது எல்இடி நிச்சயமாக ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பல்பு க்ளோ ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எது நமக்கு க்ளோ ஆகலையோ அதை நம்ம பிளேடை வச்சோ இல்லை இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இல்லையா, நைஃப், சுரண்டி விட்டுக்கிட்டு அதில் எல்இடி இருக்குது இல்லையா, எல்இடி அதில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 24 நம்பரில் இருக்க எல்இடி பார்த்தீங்கன்னா எனக்கு அது க்ளோ ஆகலை. ஸோ நான் அதை நைஃபால் இப்போ எடுக்கிறேன். நல்லா கீறி விட்டு க்ளீனாக இதை எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். பக்கத்து எல்இடி நீங்கள் எடுத்துடக்கூடாது, ஏன்னா அது நல்லா இருக்கிறது எல்இடி. ஸோ எது நல்லா இல்லையோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ இதை க்ளீனாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ சரியாக வர மாட்டேங்குது. இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ அதை சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஒர்க் ஆகலை.
அதுக்கப்புறம் மறுபடியும் நான் செக் பண்ணேன். அதில் இன்னொரு எல்இடி பல்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த எல்இடி பல்பையும் சுரண்டி விட்டு சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எல்இடி பல்பு தான் போயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் 2 எல்இடி போயிருந்துச்சு. அதில் நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2 எல்இடியும் நான் சுரண்டி விட்டு அங்கே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருப்பேன். 24 and 40. ஸோ இந்த 2ஐயும் வந்து நம்ம நல்லா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே, இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக மாட்டியாச்சு பல்பை. ஓகேவா, இப்போ வந்து நம்ம லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. எஸ், இட்ஸ் ஒர்க்கிங். மிஷன் சக்ஸஸ். இதில் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு 2 எல்இடி பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வச்சுருக்கீங்க. அந்த எல்இடி மட்டும் உங்களுக்கு எரியாமல் இருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து நீங்கள் அந்த மேலே வந்து ஒரு கவர் வரும். அந்த கவர் போட்டு மூடும்போது அது உங்களுக்கு தெரியாது, க்ளீனாக தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 எல்இடி வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சது கூட தெரியல பார்த்தீங்களா, அது மேலே நம்ம கவர் பண்ணதும். ஸோ இந்த மாதிரி 2-3 எல்இடி போயிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இதை தூக்கி போடுற மாதிரி தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இது ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி பல்பு ஏதாவது ஃப்யூஸ் ஆகி போச்சுன்னா தூக்கி தூர போட்டுறாதீங்க. உள்ள எல்இடி பல்பு தான் சம்டைம்ஸ் போகும். வெளியில் சர்க்கியூட் போயிடுச்சுன்னா அது எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. பட் எல்இடி பல்ப் போயிடுச்சுன்னா சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்இடி பல்ப் ஒர்க் ஆகும்.